இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன செய்ய? பல்பேந்தர் மலிஷ்காவை பத்தி அக்கா கிட்ட சொல்லவா? ஒருவேளை இதை வச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஐயோ இவன் சாரி சித்தி. சாரி. நீ என்னடி டெஃபா? சேவ் பண்ணி வாக்கிங் பண்ண தெரியாதா? சாரி, அடிபட்டு. சாரி ஒண்ணுதான் குறை. என் வீட்டுக்குள்ள சைலன்சரா இருக்கவே முடியல. அட சைலன்சரை விடு, போன் கூட பண்ண முடியல. இல்ல சித்தி, நீங்க போன் பண்ணுங்க. அப்படியா? இப்போ நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? இது என்னோட வீடு. நான் போன் பண்ணணும்னு நினைச்சா போன் பண்ணுவேன், இல்லன்னா பண்ணாம சும்மாவே இருப்பேன். சித்தி, நான் அப்படி சொல்ல. மவுத் க்ளோஸ். இல்ல இப்ப வேண்டாம். நான் அப்புறமா பல்வேந்தர் கிட்ட பேசிக்கிறேன். இப்ப பேசினா இவ கேட்டுருவா. இவ சரியான திருட்டு பொண்ணு. கவனமா நட, புரியுதா? தலை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவேன், ரிஷி எதுவும் பண்ணல, பண்ணதெல்லாம் இவன் தானே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இவ ஜெயிலுக்கு போயிடுவா. என்ன மிரட்டி ஒன்னும் ஆகாது. என் பாதி வாழ்க்கை ஜெயில தான் கடந்து போச்சு. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நீங்க 2 பேரும் அந்த ஜெயில பாக்குறீங்களா? பல்வேந்தர், I swear I kill you. என்ன கொன்னுட்டா மட்டும் உனக்கு ரிஷி கிடைச்சிருவானா? முதல்ல உன் டாடிக்கு புரிய வை. நான் உன்ன பிளாக்மெயில் பண்ணல, உன் டாடியை பண்றேன். என்ன பண்றது இவ்வளவு பண்றது எல்லாமே ஒண்ணுதானே. சரி, அப்படியே வச்சுங்க, 2 பேரையும் பண்றேன்னு. ஏய் ஜாக்கிரதை, ஏதாவது பண்ண முயற்சி பண்ண உன்னை உயிரோட விட மாட்டேன். டாடின்ற மரியாதை கொடுக்கற கையை எடுத்துரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். முதல்ல கையை எடு. Enough, enough. Stop it both of you. Please கொஞ்சம் அமைதியா இருங்க. And பல்வேந்தர், you need to watch out போயிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை நல்லா 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சா எதிரி தான் பயனடைவான். அண்ட் டாட், நீங்க புத்திசாலி தானே. அதோட இவன் டாக், பார்ட்னர், மிருகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாட். எனக்கு இவன் அவசியம் இருக்கு, நமக்கு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. சும்மா மோரைக்காதீங்க, கிளம்புங்க. உன்னை ஞாபகம் இருக்கட்டும் மலிஷ்கா, லக்ஷ்மியை பார்த்து எவ்வளவு பயப்படுறியோ அதே அளவு இவனை கண்டும் பயப்படுற. லக்ஷ்மி உன் அன்புக்கு ஆபத்தானவன், இவன் உன் வாழ்க்கைக்கு ஆபத்தானவன். அத மறந்துடாத. ஆமாமா, முடிஞ்சல, போங்க. என்னாச்சு? உனக்காக நான் எல்லாத்தையும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உங்க அப்பங்காரன் பேசிட்டு போனதை கேட்டுட்டு இருக்கியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அவர் என்னோட டாடி. அவர் எப்ப என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை உன்னை நம்புறேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ என்னை ஏமாத்த பார்த்தன வை, உன்னை உயிரோட விட மாட்டேன். சேம் டு யூ. எல்லா இடத்துக்கும் இந்த பல்வேந்தர் எப்படி வந்துடுறான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவனை அப்படியே. சரி, எனிவே, கமிங் பேக் டு த பாயிண்ட். நான் சொல்றத கேளுங்க. இந்த பல்வேந்தர், மலிஷ்கா இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன வேணா பேசுவாங்க. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. அதனால சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளால யாரையும் நம்ப முடியாது அண்ணே. நான் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்ல? என்ன சொல்றீங்க? யாரு? என்னது? நான் இப்ப வரேன். அண்ணே, என்னாச்சு? என்ன ஷாலு ஃபோன் பண்றா? ஷாலு ஃபோன் பண்றானா? ஆமா, ஏன் எனக்கு அவ ஃபோன் பண்ணவே இல்ல? எனக்கும் ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஐ மீன், உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கால, உங்க சிஸ்டர் தானே. என்கிட்ட சண்டை போடுவா, எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போறா? சரி, அதை விடுங்க, என்னன்னு கேளுங்க. ஹலோ, ஷாலு சொல்லு. அதோட கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அக்கா, நான் மலிஷ்காவையும் பல்வேந்தரையும் ஒரே கார்ல போறத நான் பார்த்தேன்க்கா. என்ன? ஆமாக்கா. சபாஷ்! என்னுடைய லக்ஷ்மி சாதாரண பொண்ணு இல்ல, சிங்கக்குட்டி. இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன், கொஞ்சம் குணமா இருக்கு. ரிஷி வீட்டுக்கு வந்துட்டானா மொத்தமும் சரியாயிடும். சாரிம்மா, அது நான் கோர்ட்ல இருந்து கொஞ்சம் கோவமா வந்துட்டேன். அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு இப்போ வந்தேன். என்ன நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. பட் மாம், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நான் என்ன சொல்ல? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம். டாக்டர்லாம் இப்ப எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டாக்டரை கூப்பிட்டுறாத. ரொம்ப நேரமா சிங்கக்குட்டிய பாக்குறேன்னா அதான் உற்சாகமா இருக்கேன். என்ன சிங்கக்குட்டி, உங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது.
உன் மனசு எப்பவோ பாதிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் எல்லாத்தையும் தப்பாவே பாக்குற. நான் இத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தா நீயும் பாரு. என் மருமகன்னா என் மருமகதான். பயப்படாத பெண் சிங்கம். டேய் நீ அப்படியே என்ன மாதிரி இருக்க? பார்த்தல்ல, என் பையனுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா உங்க 2 பேருக்கு தான் எதுவுமே தெரியல. அட, நான் லக்ஷ்மிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா ரிஷியை எப்படி காப்பாத்தி இருக்கான்னு? ரிஷி கழுத்துல தூக்கு கயிறு இருந்திருக்கு. வாட் இஸ் திஸ் மாம்? இப்பவும் கழுத்துல தூக்கு கயிறு இருக்கு. நீ வாய மூடு. நல்ல வார்த்தைய வராதா? நெகட்டிவா பேசுறதா இருந்தா உடனே என் ரூமை விட்டு வெளியில போயிடு. மாம், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த நேரத்துல லக்ஷ்மி தான் நம்மள காப்பாத்துனா. ஆனா இப்ப அவளால தானே ரிஷி ஜெயில்ல இருக்கான். இது எல்லாத்தையும் லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. அதோட யாருமே அவளை கல்பிரேட்னு சொல்லிடக்கூடாது, அவளை சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ரிஷியை காப்பாத்தி இருக்கா. இது எல்லாமே பிளான்ட். நீலம், நீ பேசுறது என்னன்னு புரியவே இல்லை. நீ பேசுறத பார்த்தா லக்ஷ்மி வேணும்னே அந்த ஹோட்டல்ல அப்படி பண்ணா மாதிரில பேசிட்டு இருக்க. அப்படி பண்ணிட்டு வேணும்னே அவ ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆகி போயிட்டாளா? அதுக்கப்புறம் ரிஷியை கன்வின்ஸ் பண்ணி மொத்த பழியையும் ரிஷியை ஏத்துக்க வச்சுட்டா, அப்படிதானே? நான் சொல்ல வந்தது ஒண்ணுதாங்க. லக்ஷ்மி இது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணிருக்கா. கோர்ட்ல தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி அவ ரிஷியை மாட்டி விட்டுட்டா. அப்பதான் அடுத்தவங்க கண்ணுக்கு அவ தியாகியா தெரியவா. நீலம், ஒரு விஷயத்தை நீ மறந்து பேசுற. ரிஷியை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தா தெரியும்ல? அந்த கோவத்துல லக்ஷ்மியை ஷூட் பண்ண பார்த்தாங்க, மறந்துட்டியா? இல்ல நீ வேற கதைய சொல்ல. லக்ஷ்மி தான் அந்த டெரரிஸ்ட கூட்டிட்டு வந்தான்னு சொல்லு. அப்படியே கோர்ட்ல இதையும் சொல்லிடு. உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால இந்த பேச்சை விட்டுடலாம். சொல்ல போனா அந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே தெரிய போகுது. இதுல எனக்கு என்ன டவுட்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்ட என்ன வேலை பண்றாங்கன்னு புரியல. மலிஷ்காவும் பல்வேந்தரும் ஒரே கார்ல இருந்தாங்களா? ஷாலு, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க? ஷாலு, நீ ஒன்னும் தப்பா பார்த்துட்டு சொல்லலையே? இல்லக்கா, நான் என்னோட கண்ணால அவங்க 2 பேரையும் பார்த்தேன். ஆனா எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க? விசித்திரமா இருக்கே. சரி, நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்றேன். இப்ப போனை வைக்கிறேன். பாய். இவங்க 2 பேரும் ஒன்னா என்ன பண்றாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது அண்ணி. அண்ணி, மறந்துட்டீங்களா? அந்த பல்விந்தரும் மலிஷ்காவும் உங்களோட எதிரி தானே? எதிரிக்கு எதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து ரிஷி ப்ரோவை ஏமாத்திருக்காங்க. மலிஷ்கா என்னுடைய விரோதி, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவ எப்படி பல்வேந்தர் கூட இருப்பா? அண்ணி, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. என் பாயிண்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மலிஷ்கா ரிஷி ப்ரோவை எப்பவும் ஏமாத்த மாட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாட்டி விட பார்த்தால. உங்க மேல கேஸ் போயிட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ மேல தப்பு இல்லையே. கேஸ் உங்க பேர்ல உங்களுக்காக நடந்துட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ தான் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்காரு. உங்களை மாட்டி விட தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததே, அதாவது சாப்பாட்டுல விஷம், என்ன மாட்டி விடுறதுக்காக மலிஷ்கா கலந்திருக்காளா? ஆனா என்ன காப்பாத்த போய் ரிஷி இப்ப மாட்டிக்கிட்டான். எக்ஸாக்ட்லி அண்ணிமா.